Hello aspirants, welcome to Satyas Academy. இன்னைக்கு Jan 9, 2024 இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் டைவர்ஸ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் த்ரூ ஜிஐ டேக்ஸ். ஸோ ஜிஐ டேக்ஸ் மூலியமா இந்தியாவோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா ஒரு 17 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. இந்த 17 ப்ராடக்ட்ஸ் வந்து 6 ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரா 500 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே ஜிஐ டேக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் சில டேட்டாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒரு 3 டேட்டா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அது எந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கான ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமான ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும், எந்த ஸ்டேட்டுக்கு ஜிஐ டேக் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும், ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு மட்டும் நிறைய ஜிஐ டேக் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டேட்டாஸ் மட்டும் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதிகமா 5 மேஜர் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஜிஐ டேக்ஸ் வழங்குறாங்க அப்படிங்கறது பாக்குறோம். அதுல முக்கியமா ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்களுக்கு தான் அதிகப்படியான ஜிஐ டேக்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். இந்த நம்பர்ஸ்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஓரளவுக்கு இந்த ஆர்டர் மட்டும் பாத்துக்கோங்க. ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு தான் அதிகப்படியான ஜிஐ டேக் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அதிக ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க 61 ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. அடுத்தது இருக்கக்கூடியது வந்து உத்தரப்பிரதேஷ், அதுக்கு வந்து 56 இருக்கு. கர்நாடகாவில் வந்து 48 இருக்கு. அடுத்தது கேரளால வந்து 39 ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜிஐ டேக் வர மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த டேட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அதிக ஜிஐ டேக் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் ஃப்ரம் சிங்கிள் பிளேசஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் அதிக ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில வந்து பார்த்தோம்னா பனாரஸ்க்கு தான் வந்து அதிக ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து 11 ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பனாரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பனாரஸ் சில்க் இருக்கும், பனாரஸ் பான் அப்படின்னு சொல்லுவாங்க, PAAN. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இருக்கும். அடுத்தது மைசூர்ல வந்து 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மைசூர்ல பாத்தீங்கன்னா என்ன ஃபேமஸ், மைசூர் ஜாஸ்மின், இந்த மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். தஞ்சாவூர்ல வந்து 5 ப்ராடக்ட். அதுல வந்து தஞ்சாவூர்ல என்ன இருக்கும், தலையாட்டி பொம்மை, அப்புறம் அந்த ஆயில் பெயிண்டிங், இதுக்கு எல்லாமே வந்து ஜிஐ டேக் வந்து ஏற்கனவே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் பிளேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா பனாரஸ், மைசூர், தஞ்சாவூர், இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஆர்டிஓஸ் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டா வந்து டிஆர்டிஓ வந்து பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ வந்து ட்ரோன் பேஸ்ட் அண்ட் ஆன்டி ட்ரோன் பேஸ்ட் சிஸ்டம் வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரோன் பேஸ்ட் அப்படின்னா என்னது, நமக்கு ட்ரோன் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் பத்தி தெரியும். ஆன்டி ட்ரோன் பேஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அதை கண்டுபிடிச்சும் டிடெக்ட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் டெஸ்ட்ராய் ஆர் கேப்சர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஒரு ட்ரோன் இருக்கு, அதாவது எல்லாருமே வந்து அந்த ட்ரோனை வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கோ இல்லை வேற ஏதாவது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த ட்ரோனை தாக்கி அளிக்கக்கூடிய சிஸ்டம், அந்த மாதிரியான டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அதுவும் வந்து தேவைதானே. ஸோ அப்படி இருக்கும் போது ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரோனை கண்டறியணும், அதுக்கப்புறம் அதை அடையாளம் காணணும், என்ன டைப் ஆஃப் ட்ரோன் அப்படிங்கிறது அடையாளம் காணணும், அதை வந்து அழிக்கணும். ஓகேவா? அழிக்கும் போது ஏதாவது மிசைல் வந்து யூஸ் பண்ணி அழிக்கணும், இல்லது வந்து கைப்பற்றணும். இந்த கைப்பற்றுறதுல வந்து நெட் கன்ஸ் யூஸ் பண்ணி கைப்பற்றுவாங்க. நெட் கன்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் அவங்களுடைய விசாரணையை வந்து நடத்துவாங்க. ஓகேவா? இதான் வந்து ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ். இப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் இன்டெகிரேட்டட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்டெகிரேட்டட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் பண்ணும், அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும், அடுத்து நியூட்ரலைசேஷன். இந்த 3 விஷயத்தை தான் வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்டெகிரேட்டட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து பண்ணுது. கரெக்டா பாருங்க, டிடெக்ஷன் அப்படின்னா கண்டறிதல், ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா அடையாளம் காண்றது, அதுக்கப்புறம் நியூட்ரலைசேஷன் இதை வந்து நிலைப்படுத்தி அது என்ன மாதிரி அப்படிங்கிறத ஃபர்தரா வந்து அவங்க வந்து என்கொயர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டமே என்னென்ன பண்ணும் அப்படின்னா கவுண்டரிங் அட்டாக்ஸும் நடத்தும், சாஃப்ட் ஸ்கில் ஆர் ஹார்ட் கில், அந்த ட்ரோனை வந்து தாக்கி அழிக்கிறத பத்தி சொல்றாங்க. இன்க்ளூடிங் மைக்ரோ ட்ரோன்ஸ், ஒரு சிறு ட்ரோன் இருந்தாலும் அதையும் வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லல் பெற்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஆன்டி ட்ரோன்ஸ் பத்தி தான் பார்த்தோம். இப்ப ட்ரோன்ஸை பத்தி பார்க்குறோம். அதுல மேல் யூஏவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரோனை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ யூஏவி அப்படின்னா என்னது, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல். இப்ப மேல் அப்படின்னா என்னன்னா மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டுரன்ஸ், ஓரளவுக்கு மீடியம் ஆல்டிடியூட் போகக்கூடிய ட்ரோன்ஸ் தான் வந்து நான் இந்த மேல் யூஏவி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேல் வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகக்கூடியது அப்படின்னா 10,000 to 30,000 ஃபீட் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடியது தான் இந்த மேல். இதுலேயே வந்து ஹேல் அப்படின்னு சொல்லுவாங்க, HALE, ஹேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் அப்படின்னா ஹை,
இந்த மீடியம்க்கு பதிலா ஹை மட்டும் போட்டுக்கோங்க. ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டுரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜியும் வந்து வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஐ ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணது இந்திராஜல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இந்திராஜல் வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ ஆன்டி ட்ரோன் சிஸ்டமா இருக்கிறதுனால நம்ம வந்து பாக்குறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த டாபிக் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்திராஜல் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல வந்து மேஜிக் நெட் அப்படின்னு சொல்றாங்க. மேஜிக் நெட் அப்படின்னா என்னதுன்னா மந்திர வலை அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய ஏஐ ட்ரோன் சிஸ்டம் இது. ஓகேவா? இந்த டாபிக் வந்து பாத்துக்கோங்க. இதுவும் இல்லாம இப்ப ட்ரோனுக்கு வந்து ஆன்டி ட்ரோன் பார்த்தோமா, அதே மாதிரி சேட்டிலைட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம டெவலப் பண்ணோம். சேட்டிலைட்ஸ்க்கு ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் பண்ணோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் சக்தி அப்படிங்கிறது. சேட்டலைட்ஸ், அதாவது யூஸ் சேட்டலைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து தாக்கி அழைக்கக்கூடிய ஆன்டி சேட்டலைட் மிஷன் வந்து மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்கும் வந்து பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே ஒன்று பார்த்தோம். மிஷன் சக்தி அப்படிங்கிறது விமன் எம்பவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே மிஷன் சக்தி அப்படின்னு தான் சொல்லுவோம்னு பார்த்தோம். ஸோ 2 நேம் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஆன்டி சேட்டலைட்டுக்கு ஒன்று இருக்கு. அதே மாதிரி மிஷன் சக்தி வந்து விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கம்பைண்டா வந்து வரக்கூடியது எல்லாமே மிஷன் சக்தி அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 2 இருக்கு மிஷன் சக்திக்கு கீழேயே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து முல்யா பர்வா 2.0 அப்படிங்கிறது. ஸோ இந்த முல்யா பர்வா 2.0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். இது 2019லே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து மாடிஃபைட் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையர் எஜுகேஷன்ல வந்து வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, உயர்கல்வியில வந்து மதிப்புகள் நெறிமுறைகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து 2019லே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோமா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வரும். அப்பயும் வந்து இந்த முல்யா பர்வா வந்து அவங்க வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷன்லேயே வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டா முல்யா பர்வா 2.0 வந்திருக்கு. அதுல வந்து ஹையர் எஜுகேஷன்ல சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் முல்யா 2.0 வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 0 டாலரன்ஸ் டு கரப்ஷன் இன் அட்மிஷன், எக்ஸாமினேஷன், ஹையரிங் ப்ராசஸ் இன் யூனிவர்சிட்டி. அதாவது இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள்ல வந்து மாணவர்களுடைய சேர்க்கை இருக்கா, அவங்களுடைய சேர்க்கையிலையும் எக்ஸாமினேஷன் தேர்வு மற்றும் பணி நியமனம், ப்ரொஃபசர்ஸ் உடைய பணி நியமனம் இருக்கு இல்லையா, ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து கரப்ஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த முல்யா பர்வா 2.0 வந்து எம்பசைஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த முல்யா பர்வாலே வேற என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரிக்குலம் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை பத்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்துரைங்க அப்படிங்கிறதையும், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், அரசியலமைப்பினுடைய மதிப்புகளை வந்து மாணவர்களுக்கு வந்து எடுத்துரைக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த முல்யா பர்வால வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இட் எம்பசைஸ் யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ். ஸோ இந்த யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸான ட்ரூத், சத்யா, ரைட்டியஸ் கண்டக்ட், தர்மா, பீஸ் அப்படிங்கிறது சாந்தி, லவ்னா பிரேமா, நான் வயலன்ஸ் அஹிம்சா, இந்த 5 வந்து இதையும் எம்பசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இந்த முல்யா பர்வால சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீங்க எம்பசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்லாஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்பு, அதாவது கேரக்டர் வந்து அப்பவே பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெறிமுறைகள் அப்படின்னா எத்திக்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். இப்போ எல்லாமே எஜுகேஷன் கிடைக்குது, அண்ட் கேரக்டர் கிடைக்குது, எத்திக்ஸ் கிடைக்குது, ரேஷனலா அவங்க வந்து திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதாயமான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நல்ல படிப்பு இருக்கு அண்ட் இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முல்யா பர்வால வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது ஆர் என்ஆர்ஐ டே. என்ஆர்ஐனா என்னது? நான் ரெசிடென்ட் இந்தியன். அந்த டே ஸோ Jan 9 அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஏன் இந்த அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஆன டே தான் வந்து Jan 9. ஸோ எந்த வருஷத்துல ரிட்டர்ன் ஆயிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1915 வந்து வந்திருப்பாரு. ஸோ இந்த டே வந்து ரெகனைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவை நம்ம கொண்டாடுறோம். ஸோ பாருங்க, ரெகனைசிங் அண்ட் ஹானரிங் த இந்தியன் டயஸ்போரா ஸ்ப்ரெட் அக்ராஸ் த குளோப். ஸோ உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்திய புலம்பெயர் மக்களை வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ குறிப்பா இதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்திற்காக அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம்.
ஸோ இந்த டே வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துல இருந்து பார்த்தோம்னா 2003ல இருந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ 2015ல இருந்து பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அதன்படி பார்த்தோம்னா லாஸ்டா வந்து 2023ல நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2023ல 17th ஃபங்க்ஷன் இண்டோர் மத்திய பிரதேஷ்ல வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த ஐடியா என்ஆர்ஐ டே அப்படிங்கிற டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யாரு இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்எம் சிங்வி தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நாள்லயே வந்து பிரவாசி பாரதிய சம்மன் அவார்ட்ஸும் வந்து வழங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் தட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024. ஸோ ரீசெண்டாக Jan 7 and 8 வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டோட்டலா 6.64 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். மொத்தமா எவ்வளோ எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவராலா 600 சம்திங் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இதுல 27 lakh ஜாப்ஸ் எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஜாப்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? ஸோ திராவிட மாடலுக்கு தான் வந்து எம்பசைஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து பேலன்ஸ்டு ரீஜனல் growth இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ்டு ரீஜனல் growth அப்படின்னா பிராந்திய வளர்ச்சி, அதாவது அர்பன் ஏரியா ஒரு சில இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ல மட்டும் டயர் 1 சிட்டிஸ்ல மட்டும் அதிகப்படியான growth இருக்காம எல்லா பக்கமும் ஒரு மாதிரி டைவர்ஸ்ட் எக்கனாமியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தான் வந்து பேலன்ஸ்டு ரீஜனல் growth. ஸோ இந்த இடத்துலயும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கமிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதலீடுகள்லாம் வந்துச்சு இல்லையா? இந்த முதலீடுகள்லாம் வந்து ப்ராப்பரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் கமிட்டி போடுறாங்க. அந்த ஸ்பெஷல் கமிட்டியில யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. டிஆர்பி ராஜா அவர்கள். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மினிஸ்டரா இருக்காரு. அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் அண்ட் காமர்ஸ் உடைய மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் தான் வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்காங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் அந்த மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் அண்ட் கைடன்ஸ் டிஎன். ஸோ கைடன்ஸ் டிஎன் அப்படிங்கிறது இது ஒரு நோடல் ஏஜென்சி. எதுக்கு அப்படின்னா குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து கைடன்ஸ் டிஎன். ஸோ இந்த கைடன்ஸ் டிஎன் அப்படிங்கிறது என்னன்னு போய் நீங்க தனியா சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் கைடன்ஸ் டிஎன். 1992ல வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது எல்என்டி இனோவேஷன் கேம்பஸ் வந்து எங்கன்னா மணப்பாக்கம்ல ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டான் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டான் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் உருவாகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஆன்லைன் மூலியமாவே வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஆன்லைன் போர்ட்டலே வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆன்லைன் போர்ட்டலுக்கு பேர் தான் வந்து டான் ஃபண்ட் அப்படிங்கிறது. இந்த டான் ஃபண்ட் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன்க்கு கீழே வருது. ஸோ இதுவும் ஒரு நோடல் ஏஜென்சி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். கிட்டத்தட்ட ஒரு 7000 ஸ்டார்ட் அப்ஸ் வரைக்கும் வந்து இருக்கு அப்படிங்கிறது இவங்களோட வெப்சைட்லயும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத போய் பாருங்க. ஸோ 3 விஷயம் நீங்க பார்க்கணும். கைடன்ஸ் தமிழ்நாடுனா என்னன்னு பார்க்கணும். அண்ட் இந்த பாலிசியை போய் ஒர்க்கா ரீட் அவுட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத போய் நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தேங்க்யூ.